என்னை ஈன்றெடுத்த அன்னையையும் தமிழ் மண்ணையையும் என் வாழ்வு உயர உறுதுணையாக இருந்த வாழ்க்கை துணையையும் நினைவிலே கொண்டு, ஆத்தாடி பொழைக்க தெரிஞ்ச ஆளு, என்னை ஈன்றெடுத்த அன்னையும் இந்த மண்ணையும், அடுத்து முக்கியமான ஒருத்தரை சொல்லிட்டு தான் பேச தொடங்கியிருக்காரு, அனுமதி வாங்கியிருக்கார். சபை நடுவர் அவர்களையும் உலகம் அழிய போகுதுன்ட்டு கவலையோடு என் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற எதிரணி நண்பர்களே, உண்மையை உறக்க சொல்ல வந்திருக்க எண்ணணி நண்பர்களே, உலகம் முழுவதும் உள்ள நிகழ்ச்சியை பார்த்து கொண்டுற ராஜ் டிவி நேயர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இந்த கல்லூரி மாணவிகளுக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, நடுவர் அவர்களே, இந்த தலைப்பை பார்த்த உடனே சரி எதிரணிகள் முகத்தில் ஒரே சந்தோஷம். அப்பாடா, எதிரணி நடுவர் அவர்கள் புலம்ப வச்சு எப்படியோ நிம்மதில்லைன்னு சொல்லி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் வந்திருக்காங்க. அது கண்டிப்பாக கிடையாது நடுவர் அவர்களே. எதிரணியிலேருந்து வர்றப்பவே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வச்சிட்ருக்காங்க. எனக்கு பார்த்தா பாவமாக இருக்குது. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நிம்மதியே இல்லைன்னு அந்த காலத்து புராணத்தை பாடிட்டுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க கையில் இருக்கிற புலம்புறவங்க நிம்மதியை கொடுக்குற டிஜிட்டல் டெக்னாலஜியை கையில் வச்சுக்கிட்டு இந்த 2026 ஆண்டில் இங்கே உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னா இதை விட நிம்மதி என்ன நடுவர்? ஒரு நாஞ்சில் விஜயன்லாம் 4 செல்ஃபோன் வச்சுருக்காரு. டிஜிட்டல் உலகம் தந்த ஒரு டிவைன் நிம்மதி தான். அந்த காலத்துல எல்லாம் கரண்ட் பில் கட்டணும் அப்படின்னா போய் க்யூவில் காலையில் 6 மணிக்கே நிற்கணும். வெயில் அப்படியே மண்டையை புழக்கும். கடைசியில் இன்னொருத்தர் சொல்லுவார், அண்ணே நாங்கள் நின்றுட்டு இருந்தேனே அப்படின்னு சண்டைக்கு வருவார். ஆனால் இந்த காலத்தில் க்யூவில் நிற்கிறத விட்டுட்டு ஜாலியாக பெட்டில் சோஃபாவில் சைடில் படுத்துட்டு ஒரு கட்டவரில் ஜிபேயில் பண்ணி விட்டுட்டு அடுத்த சைடு ரீல்ஸ் பார்த்துட்டு போயிட்டே இருக்க நடுவர் அவர்களே. இந்த சூழலில் க்யூவில் நிற்கிற காலம் போய் கியூஆர் காலம் வந்துடுச்சு. ஆஹா, எப்படிங்க நிம்மதி இல்லைன்னு சொல்ல முடியும்? அது மட்டுமா, அந்த காலத்தில் ஒரு பையன் ஹாஸ்டலில் இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட கடிதாசி போட்டு அம்மா பார்க்கறதுக்குலாம் பையன் நல்லா இருக்கானா இல்லையானான்னு பார்க்குறதுக்கு 15 நாள் தவமாக கிடப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பையன் சாப்பிட்டானா தூங்குறானா முகத்தில் பரு இருக்குதான்ற அளவுக்கு 4K HD குவாலிட்டியில் பார்த்துட்ருக்காங்கண்ணா நடுவர் அவர்களே. என் பையன் என் முன்னாடி இருக்கான்ற ஒரு நிம்மதி இருக்கே, இதை விட என்ன நடுவர்களை தேவைப்படுது? இவர் சொன்னோன்னே தான் ஞாபகம். இன்றைக்கெல்லாம் யாரும் கடிதாசிலாம் போடுறதில்ல. அன்றைக்கெல்லாம் ஹாஸ்டலில் இருக்கிற ஒரு பையன் அவங்க அப்பாவுக்கு SMS அனுப்புகிறான், அப்பா இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே செமஸ்டர் ஃபீஸை கட்டி நீ ஒரு நல்ல அப்பாங்கிறத ப்ரூவ் பண்ணு அப்படின்னு அனுப்புகிறான். நல்ல அப்பாங்கிறத செமஸ்டர் ஃபீஸ் கட்டி ப்ரூவ் பண்ணணுமா? காலம் எவ்வளோ மாறி இருக்கு பாருங்க. அப்புறம் எதிரணியில் இருக்கிற அந்த அம்மா பேசுவாங்க பாருங்க, பாவம் அவங்க இன்னும் பேசவே இல்லை, சமையலற வேலை முடியவே இல்லைன்ட்டு. அட போங்கம்மா, இந்த காலத்தில் அந்த காலத்தில் ஆட்டாங்கல் அம்மிக்கல்னு மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண காலம் போய் இப்போ உங்களுக்கு கிரைண்டர் இருக்குது, மிக்சி இருக்குது, அதுவோ கிளீனர் வரைக்கும் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. இப்போ ஆட்டங்கல் அம்மிக்கல்லாம் இல்லை, கிரைண்டர் மிக்சி தான். ஆனால் நாஞ்சில் என்ன சொல்கிறார், அதை கூட சுச்சவிங்க போட மாட்டாங்க, நான் தான் போடுறேங்கிற. சமையல் இன்னும் ஆகலை அப்படின்னா அடுப்படியில் வெந்த காலம் போய் ஆப்பில் ஆர்டர் போட்டு சாப்பிட்ற காலம் வந்தாச்சு நடுவில். இது நிம்மதி இல்லாமல் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்? ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. இந்த பாடலில் அவர் தைரியமாக இருக்காரோ இல்லையோ, அவர் பாட ஆரம்பிச்சோன்னா நான் தைரியப்படுத்திக்கிட்டேன், நீங்களும் தைரியப்படுத்திக்கிறீங்க. ஏன்னா இந்த பட்டிமன்றத்தில் இன்னும் சிறப்பான சில விஷயங்கள் நடக்கும். இல்லை, இந்த பாடலில் எவ்வளோ அழகாக நம்மளோட வாழ்க்கையை சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆனால் வாழ்க்கைன்றது அந்த காலத்தில் இப்போ வரைக்கும் போராட்டமாக இருந்தாலுமே அந்த போராட்டம் மட்டும் இல்லாமல் நிம்மதியை கண்டிப்பாக இருக்குது. ஒரு போருக்கே போனாலும் அந்த வென்றதுக்கு அப்புறம் தான் நம்ம கண்டிப்பாக அந்த இனிப்பான செய்தி நிம்மதின்றதே நமக்கு இருக்குது நடுவர் அவர்களே. அப்புறம் அந்த காலத்துல எல்லாம் ஊருக்கு போகணுன்னா 4 பேர்கிட்ட, அண்ணே திண்டுக்கல் எப்படின்னா போகிறதுன்னு 4 பேர்த்துட்டு கேட்போம். ஆனால் அவங்களும் 4 பேர் வழியை சொல்லுவாங்க. கடைசியில் நம்ம போய் நிற்கிறது தப்பான ஒரு இடத்துல தான் நிற்போம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பாருங்கள், கூகுள் மேப்பை போட்டோம்னா 100 மீட்டர் சென்று இடது பக்கம் திரும்பவும் அப்படின்ட்டு நம்ம பொண்டாட்டியோட தெளிவாக வழி சொல்லுது. அப்படின்னா ஏன் அவர் பொண்டாட்டின்னு சொல்கிறாருன்னா, மேப்பில் யார் பேசுறது? ஒரு பொண்ணு தானங்க மேப்பில் பேசுது.
அப்போ அவர் வீட்டம்மா பேசுகிறத விட அது அவருக்கு இனிமையாக இருக்கான். இது அவங்க வீட்டம்மா நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த பட்டிமன்றம் கேட்டுக்கொள்கிறது. தெரியாத ஊருக்கே போனாலும் இந்த பயமே இல்லாத இந்த சூழல் தான் வந்து நமக்கு நிம்மதியை கொடுக்குன்னு சொல்கிறேன் நடுவர் அவர்களே. இந்த கிளாஸில் நல்லா படிக்கிற பசங்க இருப்பாங்கல்ல, டீச்சர் அவங்களுக்கு எழுதி கொடுத்து அப்படி அசம்பிளியில் போய் அவனை பேச சொல்லுவாங்க. டீச்சர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி அவன் பழகியிருப்பான். அப்போ பேசும்போது முதல்ல சொல்லுவான் எல்லோருக்கும் வணக்கம், டீச்சரை பார்ப்பான் டீச்சர். அப்போ தான் அடுத்த பாயிண்ட் வரும். நம்முடைய பள்ளியினுடைய விழாவில் வந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கம் அப்படின்னு டீச்சர் பார்ப்பான் டீச்சர். உடனே அடுத்த பாயிண்ட். அது மாதிரி அவளை ஒபீடியண்ட்டான ஸ்டூடெண்ட்டுங்க. அவர் நல்ல ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க. அப்புறம் அந்த காலத்தில் தலையில் அடிபட்டுட்டாவே இறந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தை எடுத்துக்கோங்க, தலையில் அடிபட்டு மூளையே சிதறினா கூட நம்ம மருத்துவமனை கொண்டு வந்து உயர்தர சிகிச்சையை கொடுத்து பேஷண்ட்டை காப்பாற்றக்குள்ளார அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த முக சந்தோஷத்தையும் டாக்டர் பட சந்தோஷத்தையும் இதை விட வந்து நிம்மதி என்ன இல்லைன்னு சொல்லிட முடியும் நடுவர் அவர்களே. அப்புறம் எதிரணிக்காரங்க சொல்லுவாங்க, அவங்க 3 பேர் எதிரில் உட்கார்ந்ததுனால எதிரணிக்காரவங்க. இப்போல்லாம் மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகி போச்சு. செல்ஃபோன் மனுஷனே விலகிருச்சு, பணம் வந்து நிம்மதியே போயிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இவங்க சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் அதில் பாதி உண்மை இருக்குது. சரி, கத்தி வந்து காய்கறி வெட்டுறதுக்கு உதவும், மனுஷனை வந்து காயப்படுறதுக்கு உதவும். சபாஸ். இது வந்து கத்தியோட தப்பா அந்த கையோட தப்பா? அதை போல் இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணுற விதம் தான் வந்து முக்கியம் நடுவர் அவர்களே. அதுதான் ஒரு நிம்மதியை நமக்கு கொடுக்கும். அதோ அந்த பறவை போலே வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போலே ஆட வேண்டும் அப்படின்னு இல்லாமல் இந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கம்பேரிசன் பண்ணுறோம். எல்லாத்தையும் அந்த இருக்கிற மிகப்பெரிய நோயே வந்து கம்பேரிசன் சிண்ட்ரோம் தான். ஐயோ பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய கார் வாங்கிட்டான், ஃப்ரெண்டு வந்து பெரிய லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குகிறான். அது மாதிரி மற்றவங்களோட கம்பேர் பண்ணி தான் நம்மளோட நிம்மதியை இழந்திருக்குமே தவிர வாழ்க்கை வந்து மாறலை செல்லலை, நம்ம தான் கொடுத்துட்டு நின்றுட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த காலத்தில் வாழ்க்கை வந்து ஒரே ஒரு கேள்வி நடுவர் அவர்களே, வாழ்க்கை வந்து மன அழுத்தத்தை தந்ததா, நம் மனம்தான் வாழ்க்கையை மன அழுத்தமாக மாற்றுதா? அந்த காலத்துல எல்லாம் மழை பெய்யணுன்னா வானத்தை பார்த்துட்ருப்போம், ஆனால் இப்போ வந்து வானிலை அறிக்கையை பார்த்துட்ருக்கோம். ஒரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கூட வந்து 2 நாள் ஆகும், இப்போ 2 நிமிஷத்தில் வந்து ஊர்தி வந்து நிற்குது. அதனால் வந்து அது மட்டுமா ஒரே ஒரு பட்டன் அழுத்தினா பணம் போகுது, ஒரே கிளிக் பண்ணோம்னா மருத்துவர் வந்து ஆலோசனை பண்ண முடியுது, ஒரே நாளில் வந்து நம்ம தேவைப்படுற பொருள் வந்து நம்ம வீடு வந்து சேருது. அது மட்டுமா அயல் நாட்டில் இருக்கிற பையனை வந்து நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துட்ருக்குது. இப்படி இருக்கிற சூழலை வந்து நம்ம எப்படி நடுவர்களே நெருக்கடின்னு சொல்லிட முடியும்? நிம்மதி தானே நடுவர்களே. நிம்மதி அப்படிங்கிறது பணத்தில் இல்லை நடுவர்களே, பக்குவத்தில் தான் இருக்குது. வசதி வந்து வாழ்க்கையை மாற்றும், ஆனால் மனநிலை தான் வாழ்க்கையை வந்து அழகாக மாற்றும். கடிகாரம் வந்து டைமை காட்டும், ஆனால் மனது தான் நிம்மதியை காட்டும். வாழ்க்கை வந்து சிக்கலாக இல்லை, ஆனால் சிந்தனைகள் தான் சிக்கலாக இருக்குது. மாண்புமிகு நடுவர் அவர்களே சொல்லுங்கள். இன்றைய வாழ்க்கை நமக்கு வந்து சிறந்த மருத்துவத்தை கொடுத்துருக்கு, உலக தரத்தில் கல்வியை கொடுத்துருக்கு, மகளிருக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கு, உலகத்தையே நம்ம உள்ள கையில் கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, உறவுகளை வந்து ஒரு நொடியில் இணைக்கக்கூடிய தொழில் நுட்பத்தை கொடுத்துருக்கு. இதெல்லாம் இந்த கொடுத்த இந்த சூழலை நிம்மதி இல்லைன்னு சொன்னால் எப்படி குற்றம் சொல்ல முடியுமா? நிம்மதிங்கிறது வந்து சூழ்நிலை இல்லை நடுவர் அவர்களே, அது ஒரு மனநிலை. அதனால தான் உறுதியாக சொல்கிறேன், வாழ்க்கைங்கிறது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம், அதை நிம்மதியாக மாற்றுவது நம்மளோட மனம். எனவே மனசில் நேர்மறை எண்ணமும் தொழில்நுட்பத்தை அளவோடு பயன்படுத்துகிற அறிவும் இருந்தால் இன்றைய வாழ்க்கை சூழல் நமக்கு ஒரு சொர்க்கம். 100க்கு 100 வந்து இன்றைய வாழ்க்கை சூழல் நிம்மதியே என்பதை சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.